கட்டா குஸ்தி 2 படத்துக்கு யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முனிஷ்காந்த் அவர்களுக்கு இந்த படத்துக்கு சம்பளமாக 20லிருந்து 30 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த படத்துக்காக சம்பளமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காளி வெங்கட் அவர்கள் இருக்கார் இல்லையா, நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு எவ்வளோ சம்பளமாக இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவருக்குமே பார்த்தீங்கன்னா 20லிருந்து 30 லட்சம் ரூபா வரைக்கும் தான் சம்பளமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமஸான ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, கெஸ்ட் ரோல் தான் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் பார்த்தா 80 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் தந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யோகி பாபு அவர்களும் பார்த்தா கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருப்பார். சும்மா லாஸ்ட் சீனுக்கு தான் வந்துட்டு போயிருப்பார். அவருக்கு 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த படத்துக்காக சம்பளம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருணாகரன் வேணால் படம் ஃபுல்லாக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறாரு. ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நடிச்சிருக்காரு. அவருக்கு 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மூக்ஷா ரொம்ப ஃபேமஸான இந்த படத்தில் கேரக்டர்னா இந்த கேரக்டர் தான். அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா 15 லட்சத்துலேருந்து 25 லட்சம் ரூபா வரைக்கும் தந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருணாஸ் அவர்கள் இந்த படத்தில் காமெடி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். அவருக்கு சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40லிருந்து 60 லட்சம் ரூபா வரைக்கும் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக பண்ணின இந்த படத்தில் ஜாரா சைனா அவங்க தான் இருக்கிறதுலே இந்த படத்தில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு சம்பளம் 20 லட்சம் ரூபா கொடுத்ததா அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி 50 லட்சத்துலேருந்து 90 லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எக்ஸ்டிமேட்டட் தான், அஃபீஷியல் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம விஷ்ணு விஷால் தான் இந்த ப்ரொடியூசரும் இந்த படத்துக்காக. அதனால அவருக்கு வர்ற ப்ராஃபிட்லேருந்து அவரே ஷேர் பண்ணிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான அவரோட சேலரியாக இருக்கும். ப்ரொடக்ஷன் பார்த்தா 27 கோடி, அதில் மார்க்கெட்டிங் செலவு பண்ணதெல்லாம் ஒரு 4லிருந்து 6 கோடி. டோட்டலாக இந்த படத்துக்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னா 31லிருந்து 33 கோடி ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட சக்ஸஸ்லேயே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 100 crores நியர்பை வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அஃபீஷியலாக என்னன்னு தெரியல. பட் இந்த ப்ரொடக்ஷனுக்கு அவங்க எடுத்த ப்ராஃபிட் நிஜமாலுமே நல்ல ப்ராஃபிட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறையா நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க வீடியோவும் யூடியூபர்ஸோட இன்கமும் போடுவோம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.